தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளை அறிவித்தார். மயிலாப்பூர், திருப்பூர் தெற்கு, தளி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, மதுரை தெற்கு, ராதாபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாமக கட்சி சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மற்ற கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மருத்துவ காரணத்திற்கு ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் வாட்ஸ்அப் ஆதாரம் போதுமானது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மருத்துவ காரணத்திற்கு பொதுமக்கள் ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளம் வழியாக காண்பித்து எடுத்து செல்லலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது என பறக்கும் படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். முன்னதாக திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் தனி சின்னம் வலியுறுத்திய நிலையில் திமுக உடன்படாததால் கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர மாட்டேன் என்றும் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கட்சிக்கு உடைத்த மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் மூத்த தலைவர்களுக்காக மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கில் அன்புமணி தரப்பு நாளைக்கு பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையேயான மோதல் தேர்தலில் எதிரொலிக்க இருக்கிறது. இதற்கு முத்தாய்ப்பாக கட்சியின் சின்னம் தொடர்பான வழக்கில் நாளை முக்கிய உத்தரவு வெளியாகும் என தெரிகிறது. கட்சியின் மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடுத்துள்ளார். நீதிபதி தர்மபிரபு முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் அன்புமணி தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து நாளைக்குள் அன்புமணி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். 3 நாளைக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றமும் கெடு விதித்திருப்பதால் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் தமிழக பாஜக தமாகவை சேர்த்து 32 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. பாஜக சட்டமன்ற தேர்தலை உத்வேகத்துடன் சந்திக்கிறது. அதிக இடங்களில் போட்டி, இரட்டை இலக்கத்துடன் சட்டமன்றம் செல்வதே பாஜகவின் இலக்காக உள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 இடங்கள் கிடைத்தன. 2021 தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜகவிற்கு இம்முறை 7 இடங்கள் கூடுதலாக கிடைத்தது. இதுவே அக்கட்சியின் வளர்ச்சிக்கான அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிட முன்வந்தது. அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளையும் சேர்த்து 32 தொகுதிகளில் பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஐயா பாமக என்ற புது கட்சியை ராமதாஸ் தொடங்கியிருக்கிறார். 1990இல் பாமக என்ற கட்சியை தொடங்கிய ராமதாஸ் 36 ஆண்டுகள் கழித்து ஐயா பாமக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதலால் பாமக 2ஆக பிளவுபட்டு கிடக்க கட்சி மற்றும் சின்னமான மாம்பழம் அன்புமணி வசம் இருக்கிறது. சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் ராமதாஸ் ஐயா பாமக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். முகிலன் என்பவரின் பெயரில் கட்சியின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்பு நிலைய செயலாளர் அன்பழகன் மகன்தான் முகிலன் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள்தான்,
234 தொகுதிகளிலும் மு.க.ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற உணர்வுடன் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். தோழமை தொடர்வோம், களத்தினில் வெல்வோம். நமது கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ள காரணத்தால் உரிய அளவில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய சூழலும் தேவையும் இருப்பதை உணர்ந்து நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் தோழமை கட்சிகளுக்கு நன்றி. இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திடவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான வெற்றி களத்தில் தோழமை கட்சிகளுடன் இணைந்து நின்று விரைந்து பணியாற்றுவீர். கவனம் சிதறாது இலக்கை வெல்வோம் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய், திரவ எரிவாயு கொண்டு வருவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பாரத் பெட்ரோலியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில பகுதிகளில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் வதந்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை. நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. இந்தியா பெட்ரோல் டீசலை ஏற்றுமதி செய்யும் நாடாகும். நம்மிடம் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், ADF ஆகியவை போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளன. விநியோக சங்கிலிகள் எந்தவித இடையூறுமின்றி சீராக இயங்கி வருகின்றன. எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கேட்டுக் கொண்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதில் 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட 23 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த 23 பேரில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள 16 பேருக்கு மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எம்பியாக இருக்கும் CV சண்முகம் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை அவர் மயிலம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். மேலும் 23 வேட்பாளர்களில் 20 பேர் முன்னாள் அமைச்சர்களாவர். இதன் மூலம் தேர்தல் களத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். BCCI அறிவித்துள்ள இந்த அதிரடியான கட்டுப்பாடுகளால் IPL போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் கிரிக்கெட் வீரர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து IPL விதிகளில் அதிரடி மாற்றங்களை BCCI கொண்டு வந்துள்ளது. பரிசளிப்பு விழா நிகழ்வின் போது வீரர்கள் கையில்லாத ஆடைகளை அணியக்கூடாது, மீறினால் அபராதம், வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களில் அவர்கள் மட்டுமே வர வேண்டும், குடும்பத்தினர் வரக்கூடாது, ஆடுகளத்தில் போட்டி நடக்கும் நாள் தவிர மற்ற நாட்களில் வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது, போட்டிகளுக்கு அணியின் பேருந்தில் மட்டுமே வீரர்கள் பயணிக்க வேண்டும், போட்டி நடைபெறும் நாட்கள் மற்றும் பயிற்சி நாட்களில் வீரர்களின் குடும்பத்தினர் டிரெஸ்ஸிங் ரூம் அல்லது மைதானத்தின் உட்பகுதிக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. 55 டன் எடை கொண்ட பிரம்மாண்டமான திருத்தேரில் ராஜகோபால சுவாமி அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளினார். இத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று உலக புகழ்பெற்ற வெண்ணெய் தாழி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி மீது வெண்ணெய் வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இரவு நேர ஊர்வலங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விழா நிகழ்வுகள் அனைத்தையும் இரவு 11 மணிக்குள் முடிக்க கோவில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் அல்லு அர்ஜுன் திரைப்படத்தில் நடிகை அனுஷ்கா சர்மா இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜவான் வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் அட்லி ரூபாய் 600 கோடி பட்ஜெட்டில் நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் கதாநாயகியாக தீபிகா படுகோன் நடிக்க முக்கிய கதாபாத்திரங்களில் மிருனால் தாக்கூர், ஜான்வி கபூர் நடிக்கின்றனர். சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இப்படத்தின் டீசர் வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் மனைவியும் பிரபல நடிகையுமான அனுஷ்கா சர்மா இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2018 வெளியான ஜீரோ படத்திற்கு பிறகு சுமார் 8 ஆண்டுகள் கழித்து அனுஷ்கா சர்மா மீண்டும் திரைக்கு வர உள்ளதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு.
நன்றி, வணக்கம்.